அடுத்து வாலண்டியர்ஸ் டிஸ்கஷன், அதாவது ஃபுல் டைம் வாலண்டியர்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தகவல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேர்றப்போ கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வாலண்டியரிங் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பொறுப்பு கொடுக்குறப்போ வரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுமை மாறி அதை அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு சிரமமாக மாறுற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நார்மல் அவங்க ஆன்மீகத்துக்கு எந்த பாதைக்கு வந்தாங்க, ஆசிரமத்துக்கு எதுக்கு வந்தாங்க அப்படின்றலாம் மாறி அவங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக மாறிடுவாங்க. வராங்களா, வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் மாறுவாங்க. அது ஆத்ம ரீதியாக அப்படி மாறும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சுவாமிஸ் அப்படிங்களோட தொடர்பில் இருக்கணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு சுவாமி இருக்கிறது நல்லது தான். ஓகே. அந்த வகையில் மதுரை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எரிவாயு மயானம், அந்த காய்ந்தஸ்தானம் அப்படின்றது சமஸ்கிருதி வார்த்தை. அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணுறப்போ வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அதனால் எந்தெந்த நாட்டில் இருக்கிறோமோ, எந்தெந்த மக்கள் மொழி பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேம் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஓகே. நம்மளாம் ஒரு மாடர்னாக ஒரு பேர் சொல்கிறோம், அது அவங்களுக்கு தோதாக மாட்டேங்குது. ஓகே. அதனால் மதுரையில் இருக்கக்கூடிய மயானங்களுக்கு எல்லாமே ஒரு சுவாமி நான் இன்சார்ஜ் பண்ணலான் இருக்கேன். UNMAH உன்மாக்ஸ் சுவாமி. மறுபடியும் சொல்கிறேன், UNMADH. அந்த சுவாமி தான் மதுரை மயானத்தை நிர்வகிக்க போகிறார். ஓகே. இந்த சுவாமி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் ஆரம்பத்தில் ஒரு வாலண்டியராக இருந்தார். தியானலிங்கத்துக்கெலாம் அவர் தான் வாலண்டியராக இருந்தார். ஆனால் அவர் பிரம்மச்சாரிஸ் எடுப்பார்னு நினச்சி கூட பார்க்கல. ஓகே. ஆனால் நல்ல ஒரு சுவாமி. ஓகே. அதனால் அந்த சுவாமி தான் மதுரை மயானத்தை இன்சார்ஜ் பண்ணுவார். அதே மாதிரி நிறைய ஆல்டேஷன் இருக்கும். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. அடுத்து ஒரு மீட்டிங் அப்படின்றப்போ நேற்று நடந்த ஒரு நிகழ்வு தான், அது திரும்ப நடக்கக்கூடாது. இதோட 2வது டைம் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது தான். ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் மீட்டிங் வச்சாங்க. அந்த மீட்டிங் ஹாலில் நான் உட்காந்துருக்கேன், பட்டர்ஃப்ளை அட்டாக்கு. ஓகே. அது ஒரு வகையான நிலையில் எரர் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு யார் காரணம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்து அந்த மாதிரி நிகழ்வு ஏன் நிகழ்ந்தது, என்ன காரணம் அப்படின்றப்போ தான் நான் ஒரு விஷயம் யோசித்தேன். ஆனால் எவ்வளோ மூவிஸு, எவ்வளோ வெப்சீரிஸு, எவ்வளோ ட்ராமாஸு, எவ்வளோ பணம், எவ்வளோ உழைப்பு. யதார்த்த ரீதியாக அப்போலாம் அந்த 500 1000 2000 அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தது. சும்மா கசிக்காத பக்கம் தூக்கி போட்டுடலாம். சும்மா டைம் பாஸுக்கு அந்த காசெல்லாம் சும்மா கிழிச்சு போட்டு விளாட்ற மாதிரிலாம் சம்பாதிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யதார்த்த ரீதியாக ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 300 400 சம்பாதிக்கிறன்றதுக்கு நான் அவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காசு எனக்கு ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்குது. ஓகே. அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஓகே. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். அப்படி இருந்துமே எரர் ஏற்படும் போது தான் நான் நினச்சிக்கிட்டேன், சரி நம்மளோட உழைப்பு, நம்மளோட ரிசல்ட்டு, நம்மளோட எல்லாமே ஃபெயிலியர் ரிசல்ட்டாக மாறிடுச்சு. மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக உழைக்கணும், இன்னும் நிறைய விஷயத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் உணர்ந்துக்கிட்டேன். அந்த உமனில் எரர் ஏற்பட்டுச்சா, இல்லை வோல்டேஜ் எரர் ஏற்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் மொத்தத்தில் ஒரு ஃபெயிலியர் ரிசல்ட். ஓகே. இவ்வளோ உழைச்சோம், இவ்வளோ நிலைக்கு அப்புறமும் எல்லாமே ஒரு விதமான ஃபெயில் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான். ஓகே. அதனால் நிறைய விஷயத்த நம்ம அப்படியே திரும்ப ஆல்டேஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே. அதனால் இந்த மீட்டிங் ஹாலு அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன், அவங்களுக்கு சேவை செய்கிறேன், எனக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கே எரர் ஏற்படுத்தாதீங்க. ஓகே. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் நல்லது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எரர் ஏற்படுத்தாதீங்க. சொல்லப்போனால் நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம். ஓகே. அடுத்து இந்த மீட்டிங் ஹாலாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு டீ இல்லைன்னா ஒரு சுக்கு காப்பி இல்லைன்னா ஒரு கொத்தமல்லி காப்பி, அது கேண்டீனில் சொன்னால் கொடுப்பாங்க. அதுக்கு தான் நான் ஆசிரமத்துக்கு ஃபண்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு சுக்கு காப்பி ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கு தான் கிச்சன் இருக்குது. ஓகே.
அதுங்கெல்லாம் ஒரு அரை மணி நேரம் எல்லாம் ரிலாக்ஸாக ஒரு டீ சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தோது பார்த்துட்டு வாங்கப்பா ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஓகே, எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் கிடையாது. ஓகே, அவங்க ஆன்மீக பாதையில் ஓரளவு தோது செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் இருக்கிற காசு ஃபவுண்டேஷன்னா அவங்க இருக்கக்கூடிய டொனேஷன் அமௌண்ட்டே போதுமானது. நான் கொடுக்குற கேஷே போதுமானது. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சு நீங்கள் வந்துட்டு கம்பை சுற்றி அங்கே போய் இங்கே போய் நீங்கள் சம்பாரித்த ஆசிரமத்துக்கு தோது பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகே, அதனால் ஆசிரமம் அப்படின்றது ஒரு டொனேஷன் மாதிரியான ஒரு இடம் தான். அங்கே ஒரு ஆன்மீக பாதை, அங்கே பிஸ்னஸ் அப்படின்றதெல்லாம் அடுத்த பட்சம்தான். ஓகே, அதனால் எரர் ஏற்படுத்தாதீங்க. பிஸ்னஸ் காசு அப்படின்ட்டு டேமேஜ் செய்யக்கூடாது. அந்த பதம் பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே, அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஓகே, அதை சொல்லணும். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஈஷா கிரியா. ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான். அந்த பயிற்சி நானும் அட்டன் பண்ணேன். 7 மினிட் மெடிடேஷனால் அப்போல்லாம் சிடி கொடுப்பாங்க. இப்போ அப்படிலாம் கொடுக்குறதில்ல போட்டிருக்கு. அதில் ஒரு கார்ட்டூன் மாதிரியான ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அந்த 7 மினிட் மெடிடேஷனுக்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸில் இன்னும் வேறு விதமான ஒரு கார்ட்டூன்லாம் அமைச்சு நீங்கள் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் அந்த ஈஷா கிரியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி நிறையா லாங்குவேஜில் அது கரெக்டாக தொகுத்து வகுத்து எடிட்டிங் செஞ்சு அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஓகே, ஏன்னா அந்த கிளாஸே ஒரு அருமையான ஒரு கிளாஸ் தான். ஓகே, அது ஆரம்பத்தில் சொல்லித்தராங்க ஈஷா கிரியான்னு. நீங்கள் உச்சநிலைக்கு போனதுக்கப்புறமா அந்த ஈஷா கிரியா தான் ஓரளவு தோதாகும். ஓகே, அதனால் அந்த ஈஷா கிரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த சில வீடியோஸ்லாம் கொஞ்சம் புதுசாக எடிட் செய்யுங்க. பழைய வீடியோஸ்லாம் வேணாம், புதுசாக எடிட் செஞ்சு ஒரு தரமாக ரெடி பண்ணுங்கள். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஆசிரமம் அப்படின்றது ஒரு தனி நாடு கிடையாது. ஓகே, அது ஒரு இடம். அந்த இடத்த தோது பார்த்துக்கணும். அதே சமயத்தில் மற்ற இடங்களையும் ஓரளவு தோது பார்த்துக்கணும். ஓகே, அங்கேயே சுழண்டுக்கிட்டு இருக்கலாம், அங்கேயே உழண்டுட்டு இருக்கலாம், அங்கே இருக்கிறது தான் நமக்கு சௌகரியம் அப்படின்றதுலாம் ஓகே தான். ஆனால் இருந்தாலும் அது ஒரு இடம் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே, அப்போனா தான் நீங்கள் நிறையா விஷயம் உங்களுக்கு தோதாகும். ஓகே, ஒரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலானது ஒரு சமுதாயத்தோட போட்டி போடாது. ஏன் அப்படின்னா அது ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் சென்டர். அங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம நிறையா விஷயம் தோது பார்க்குறோம். ஓகே, அந்த மாதிரி தான் ஆசிரமம் மற்ற சூழ்நிலையில் மற்ற இடங்களை பார்த்து மற்ற நபர்களை பார்த்து போட்டி போடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவங்கவுங்க ஒரு பாதையில் பயணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கணும். ஓகே, நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணிக்கிறீங்க அப்படின்றது தான் கான்செப்ட்டு. ஓகே, அதனால் உங்கள் நிலையை நீங்கள் பாருங்கள். மற்றவங்களை நீங்கள் அவங்க அப்படி இவங்க அப்படி, அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க, அதெல்லாம் அனாவசியம். ஓகே, உங்கள் பொழப்பு என்னவோ அதை பார்க்குறது தான் சரி. ஓகே, அதனால் யாரும் மிங்கல் ஆகாதீங்க, எரர் ஏற்படுத்தாதீங்க. எதெல்லாம் நன்மையோ அது நல்லபடியாகவே தோதாகும். ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். மற்றபடி கேஷ் அப்படின்றது நான் தோதாகிறப்போ அவங்களுக்கு கோடிங் செய்கிறேன். அடுத்து பகல் பொழுது எல்லாமே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். சூரிய பொழுது காலையில் 6 மணி ஆரம்பிச்சிச்சா நைட்டு ஒரு 8 மணி வரைக்குமே எனக்கு மேக்ஸிமம் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் தான் நைட் டைமில் தான் நான் தோது செஞ்சு கொடுப்பேன். ஆல்ரெடி நான் எல்லா வேலையுமே தோது செஞ்சு கொடுத்துட்டேன். ஓகே, இதுக்கு மேலே என்னை எதிர்பார்க்கறதுன்றது சரி கிடையாது. அதனால் பகல் பொழுதுலாம் எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் இருக்கும். அங்கே போகணும், இங்கே வரணும். அந்த நேரத்தில் நான் ஆன்லைனில் இன்வால்வ் ஆகிறதுன்றது எனக்கு தோதாகாது. அதனால் நைட் டைம் தான் எனக்கு ஆன்லைன் ஒர்க்கு அப்படின்றதுலாம். மற்ற டைம் எல்லாமே எனக்கு ஆஃப்லைன் ஒர்க்கு தான். ஓகே, அதனால் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, எரர் ஏற்படுத்தக்கூடாது. ரஜினிகாந்த் என்கின்ற லதா ரஜினிகாந்தும் எரர் ஏற்படுத்தக்கூடாது. அதனால் நைட்டு 8 மணிக்கு வாங்க, இல்லைன்னா நேரில் வாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் என்ன தகவல்னால், ஒன்று நேரில் வாங்க, அப்படி இல்லைன்னா நைட்டு ஒரு 8:30 மணிக்கு மேலே நானே உங்களுக்கு தோதாச்சுன்னா நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். சும்மா ஆன்லைன் பப்ளிசிட்டிக்காக தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. ஓகே, உங்களுக்கு எரர் தான் ஆகும். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி.
ஓம் சிவாய நமக. நன்று, வணக்கம், பாய்.